வணக்கம். தூத்துக்குடியில அண்ணா பல்கலைக்கழகத்தின் நேரடி பார்வையில இயங்கிக் கொண்டிருக்கும் விஓசி பொறியியல் கல்லூரி. இந்த கல்லூரியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பொதுமக்களும் பெற்றோர்களும் பெரும் தலைவர்களும் பலமுறை கல்லூரி நிர்வாகத்திலும் புகார் கொடுத்தும் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கு. கல்லூரியோட நம்ம ஹாஸ்டல் பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா பல நாட்களா நீர் தேங்கி இருந்து துர்நாற்றம் வீசக்கூடிய சூழ்நிலை அங்க இருக்கு. அவங்க நடந்து போற பாதையெல்லாம் முட்புதர்கள் சூழ்ந்து இருக்கு. அந்த கல்லூரி வளாகத்திலையும் சரி, அந்த மாணவர்கள் தங்கக்கூடிய ஹாஸ்டலை சுத்தியும் சரி, முள் புதர்களும் தண்ணியும் தேங்கி இருந்து அது ஒரு கல்லூரி மாதிரியும் அது ஒரு ஹாஸ்டல் மாணவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடம் மாதிரியே காட்சி அளிக்கிற ஒரு காடாவும் ஒரு சொல்லவே தெரியும். அந்த அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு அச்சம் தரக்கூடிய இடமா மாறிக்கிட்டு இருக்கு. மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கும்போது கூட விச ஜந்துக்கள் உள்ள வந்து மாணவர்களோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கு. மாணவர்கள் அங்க ஹாஸ்டல்ல தங்க முடியல. அந்த அளவுக்கு அந்த இடம் பால்பட்டு போய் கிடக்குது. நீர் தேக்கத்தாலும் வேலி முழுக்களாலும் அந்த இடம் பாலடைஞ்சு போயிருக்கு. இதை கல்லூரி நிர்வாகம் எந்த வகையிலும் சரி பண்ணி கொடுக்கல. மாணவர்கள் அந்த ஹாஸ்டல்ல தங்க முடியாம வெளியில போய் தங்குறாங்க. இதனால அவங்களோட பொருளாதாரம் ரொம்ப சிக்கல் ஏற்படுது. இது கல்லூரி நிர்வாகத்தை போய் நம்ம சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இது பொதுப்பணித்துறையில இருக்கு. பொதுப்பணித்துறை இவங்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்யல. இது வரைக்கும் முறையிட்டு எந்த நடவடிக்கையும் இல்லை. மாணவர்களுக்கு ஏதோ பிரச்சனை, இவங்க யார் பதில் சொல்வா இதுக்கு? இந்த கல்லூரி 2009ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இந்த கல்லூரியோட பெரும் விஷயம் என்னன்னா, நம்ம தேர்தல், சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், எந்த தேர்தல் இருந்தாலும் வாக்கு எண்ணிக்கை இந்த கல்லூரியில் வச்சுதான் நடைபெறும். அப்ப எவ்வளவு பெரிய கல்லூரி, எவ்வளவு பழமையான கல்லூரி, எவ்வளவு மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரி, மாணவர்களுக்கு அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்காத இந்த கல்லூரிய நிர்வாகத்தை நம்ம என்ன சொல்றது? இல்ல பொதுப்பணித்துறை தான் கண்டுக்கலையா, இல்ல கல்லூரி நிர்வாகம் தான் நடவடிக்கை எடுக்கல? இதான் நம்ம பலமுறை மக்கள்லாம் எடுத்து கூறியும் ஏன் என்ன நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க? மாணவர்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற விதமா அந்த கல்லூரிக்கு முட்புதர்கள் எல்லாம் அகற்றி, அந்த ஹாஸ்டல், அவங்க தங்கக்கூடிய ஹாஸ்டலை சுத்தி இருக்கிற அந்த நீர் தேக்கத்தெல்லாம் சரி பண்ணி அவங்களுக்கு இதை சரி பண்ணி கொடுக்கணும் கல்லூரி நிர்வாகத்திலையும் பொதுப்பணித்துறையும் கேட்டுக்கிறோம். இதை அவங்க சரி பண்ணி கொடுக்காத பட்சத்துல மாணவர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இத நாங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும், தூத்துக்குடி பொதுமக்கள் சார்பாகவும், இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாகவும் பெருந்திரளான ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவோம்னு சொல்லிக்கிறோம்.